குட் மார்னிங். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி அவிழ் செலுத்தலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அதாவது அவிழும் வெல்லமும் போட்டு இதை கொஞ்சம் தண்ணியில் கொஞ்ச நாழி அதை குதிர்த்து வைக்கணும். அதாவது தண்ணியில் கொஞ்ச நாழி ஒரு 10 நிமிஷம் இது சாஃப்ட் ஆகணும். நல்ல தண்ணியில் போட்டு வைக்கணும். முதல்ல அலம்பிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில் கொஞ்ச நாழி அதை ஊற வச்ச மாதிரி வைக்கணும். ரொம்ப நாழி வேண்டாம், கொஞ்ச நாழி. அப்புறம் இந்த உளுந்து சாதம் பண்ணலாம், உளுந்து சாதம் பண்ணலான்னு இதை இந்த உளுந்தை ஒரு 1/2 ஹவருக்கு தண்ணியில் ஊற வைக்கணும். இது ரெண்டுத்தையும் நான் முதல்ல இப்போ காத்தால் ஊற வச்சிடுறேன். பாத்திரமாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ ரெண்டுத்தையுமே ஊற வச்சுட்டேன். தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அவிழ் மாத்திரம் ஒரு 3 மினிட்ஸ் கூட அது ஊறினா போகிறோம். அப்புறம் அதை எடுத்து அந்த ஜல்லடை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கரண்டியில் போட்டு இருக்கிற தண்ணி ஈர்த்து எடுத்துடலாம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் நன்னா ஈர்த்து எடுத்துட்டேன். இதில் போட்டிருக்கேன். வேறு ஏதாவது ஈரம் இருந்தாலும் அது கொஞ்சம் கீழே போயிடும் இந்த தண்ணி. இது நல்லா ட்ரை ஆகட்டும். இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்கேன், நெய்யும் வச்சுருக்கேன். இந்த நெய்யை கொஞ்சம் விட்டு அதை நல்லா வறுத்து கொட்டிடலாம். அதுக்கப்புறம் இங்கே தேங்காய் பால் வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா பூவாட்டமாக துருவி அதுவும் கூட சேர்த்துக்கலாம். அது வாயில் கொஞ்சம் ரொம்ப ஆப்பணும் அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் பால் அதையே சேர்த்துக்கிறேன். அதுவும் நேற்று எடுத்தது கொஞ்சம் பாக்கி இருந்தது. அப்புறமா நான் ஏலக்காய்க்கு பதிலாக இன்றைக்கி குங்குமப்பூ கொஞ்சம் இங்கே இருக்குது. இதை கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன். இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டிருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் நான் இது ஜாகரி பவுடர் இது கூட ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் இங்கே தேங்காய் பால் வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலையும் இது கூட ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். இதை கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்புறம் தேவையாகப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஜாகரி பவுடர் ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் கூட ஜாகரி பவுடர் இதுக்கு ஆட் பண்ணி கொடுத்தேன். இங்கே நெய்யில் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டு அப்புறம் அந்த கேஸை சின்னதாக்கிட்டு, இல்லைன்னா போதுமான சூடு இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திராட்சை இருந்தால் அதை போடணும். இல்லைன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் கரிஞ்சு போயிடும். நான் கொஞ்சம் திராட்சை போட்டிருக்கேன், கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையுமா நல்லா நெய்யில் வறுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கப்புறம் ஆட் பண்ண வேண்டிய வாழைப்பழம் நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ ஆட் பண்ணினா போதும். நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதை நல்லா கட் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிட்டு, நான் அலம்பி தான் வச்சுருக்கேன். இதை தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அழிஞ்சாப்பில் ஆகிடும் முன்னாடியே நம்ம போட்டோம்னா. இப்போ நான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இது மேலே ஆட் பண்ணிடுறேன். அப்புறமா இதையும் கட் பண்ணி நான் ஆட் பண்ணிடுறேன் இது கூட. இப்போ நான் வாழைப்பழத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த வாழைப்பழத்துக்கு மேலே ஒரு சொட்டு எலுமிச்சம்பழத்தை விட்டாக்கா அது நல்லா கருக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் திராட்சை பழம் அலம்பி வச்சுருந்தேன், அதையும் கூட போட்டிருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆரஞ்சு பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்சு பழம் ஒன்று இருந்தது, கொஞ்சமாக ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜூஸையும் இது மேலே விட்டுடுறேன். இதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பசங்களுக்கும் இன்றைக்கி நம்ம கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டோடு. இதை தவிர நான் உளுந்து சாதம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ உளுந்து உசிலிக்கு ஊற வச்சது போதும். ஏன்னாக்கா இது ரொம்ப நாள் ஊறி நல்லா மழைன்னு அரைக்க வேண்டாம். இதை நல்லா குறைன்னு அரைச்சின்னு வரணும். அதனால் இதை தண்ணியிலேருந்து ஈர்த்து எடுத்துடுறேன். அப்புறமா இதில் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் குறைன்னு மிக்சியில் ஒரு 2 ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுந்தில் பச்சை மிளகாங்கிறது இங்கே என்னமோ
இப்போ நிறைய இந்த பச்சை மிளகா பழுத்தாப்பில் இருக்கும் இல்லையா, சேப்பு மிளகா அதுதான் கிடைக்கிறது. அதுதான் எங்கள் காலத்தில் நிறைய வாங்கி வச்சுருக்கு. அதனால அதையே யூஸ் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு 1.5 மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேன், கொஞ்சம் இஞ்சி துண்டு, அப்புறமா கருவேப்பிலை போட்டிருக்கேன், பெருங்காயமும் இதுக்காக போட்டிருக்கேன். இதை வந்து குறைன்னு இப்போ அரைச்சின்னு வந்து வச்சிடலாம். அரைச்சின்னு வந்ததுக்கப்புறம் ஒரு திரிச்சதுக்கு அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா குறைன்னு தான் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஏன் இந்த ரெட் கலர்னு, நான் சின்ன மாதிரி ரெட் சில்லிஸ் போட்டிருக்கேன். அதனால இது அதாவது இந்த சேப்பு கலராக இருக்கிற அந்த மிளகா, நல்லா பச்சை மிளகா மாதிரி இருக்கிறது, அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழமும் புழிஞ்சிட்டேன். இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி பானையில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இங்கே வந்து இட்லி பானையை நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே தண்ணியை விட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த க்ரீஸ் பண்ணின தட்டை வச்சு அதில் இதெல்லாம் உருட்டி வச்சுட்டேன். இப்போ இது வந்து வேகட்டும். ஒரு 8 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா உளுந்தோலியும் நல்லா வேகணும். வெந்தப்புறமா நம்ம எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறின அப்புறமா நான் பல்ஸ் மோட்டில் ஒரு திரிச்சிட்டேன். இப்போ கடாயை வச்சுருக்கேன். கடாயில் வந்து நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து தான் நான் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா புகஞ்ச அப்புறமா நம்ம அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளிக்கிற சாமான்லாம் போட்டு கொடுத்துடலாம். இங்கே நான் வந்து என்னோடய அஞ்சரை பொட்டியை வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து அதில் போட்டு கொடுத்துட்றேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்தே தான் நான் வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் ஜீரகமத்தில் தனியாக வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் அதெல்லாம் பொரிஞ்ச அப்புறமா ஏற்கனவே நம்ம பெருங்காயம் போட்டிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் முதல்ல நம்ம இந்த உளுந்து உசிலி பண்ணி உசிலிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டு கொஞ்சம் நல்லா அதை பெரட்டி எடுக்கலாம். இப்போ நம்ம கடுகு நல்லா வெடிச்செடுத்து இதுக்கப்புறம் அது உளுந்து இதில் போட்டுடலாம். இப்போ கடுகு வெடிச்சப்புறமா நான் அந்த உளுந்து இதில் போட்டுட்டேன். அந்த எண்ணெயில் வந்து இது கொஞ்சம் நாளி வதங்கணும். ஏன்னா நல்லா உதிராக ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து இந்த சாத்தை கொட்டிடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறினாலே நல்லா உதிர்ந்து வந்துடும் நம்மளுக்கு. கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் இந்த சாதத்தை வந்து நம்மளோட உசிலியோடு கொட்டிட்டேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம உளுந்து உசிலி சாதம் வந்து ரெடியாக எடுத்து இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலையும் போட்டு, உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி, உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணி யூ கேன் சர்வ் இட். நான் இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடுறேங்க. இப்போ நம்ம உளுந்து உசிலி சாதம் ரெடி ஆகிடுத்து. நம்ம அவிழ் செலுத்தினது ரெடி ஆகிடுத்து. இங்கே வந்து தக்காளி சட்னி ரெடி ஆகிடுத்து. இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். இல்லை லஞ்சுக்குன்னா ஒரு நாள் ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்னு சொல்லி லஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் தயிர் சாதமும் சாப்பிடலாம். இதுதான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். பிரன்ச்சுன்னு சொல்லலாம், பிரேக்ஃபாஸ்ட் கம் லஞ்சுன்னு. Hope you all will like this. If you like my video, please subscribe to my channel. Please support me. Thanks a lot for watching. I will meet you in my next video. Thank you friends. Have a great day. Thank you.